ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவானவர் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற முறைகளிலே, அதாவது நாம் யார் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துவார். யார் ஒருவன் தன்னை உயர்த்துகிறானோ கர்த்தர் அவனை தாழ்த்துவார். ஆகவே அவர் அந்தரங்கத்திலே இருந்து இன்றைக்கு நம்மை பூமியிலே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் ஒரு விசேட வைபவங்களுக்கு அழைக்கப்பட்டிருந்தால், நாம் அழைக்கப்பட்டிருக்கும்போது நாம் போய் முதன்மையான இடத்திலே உட்காரக்கூடாது. ஒருவேளை நீ அப்படி முதன்மையான இடத்திலே உட்கார்ந்து விட்டால், இந்த பூலோகத்திலே உன்னை விட வலிமை உள்ளவன், பலம் உள்ளவன், பணக்காரன் என்று வந்துவிட்டால், உன்னை விருந்துக்கு அழைத்தவனையே வந்து நீங்கள் பின்னாலே போய் உட்காருங்கள் என்று உங்களை வெட்கப்படுத்துவார்கள். ஆகவே நீ முதலாகவே பின்னாளிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அந்த அழைத்தவனே வந்து உன்னை முன்பே போய் உட்காருங்கள் என்று சொல்வார்கள். ஆகவே நீ உயர்த்தப்படுவாய். இதைத்தான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்றால், இந்த உலகத்திலே விருந்துக்கு அழைக்கிறவர்கள் நமது நிலையிலும் நம்மை விட உயர்வான நிலையிலும் இருப்பவர்களை உபசரிக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஆனால் அதே விருந்திலே ஏழை எளியவர்களுக்கும் உதவி செய்வதற்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தர் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே ஒருவனை ஏற்றத்தாழ்வுகளோடு மனப்பான்மை நம்மிடத்திலே இருக்கக்கூடாது என்பதை தான் தேவன் சொல்கிறார். மேலும் வெளியரங்கத்தில் பலனளிப்பார் என்றால், கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு வெகுமதியை தரப்போகிறார். அதிலும் சீக்கிரமாகவே அந்த வெகுமதியை தரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், நான் வரும்போது அவரவர்களுக்குரிய நற்கிரியைகளுக்கான அவரவர்களுக்கே பலன் அளிப்பவர், அவரோடு கூட அந்த பலனும் வருகிறது. ஆகவே சீக்கிரமாய் வரப்போகிற தேவன் என்னோடு கூட உங்களுக்கான பலனையும் கொண்டு வருகிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்கிறார். இது எப்பொழுது இந்த வெளியரங்கமான பலன் நமக்கு கிடைக்கும் என்றால், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலின் போது, அதாவது கர்த்தருடைய இரகசிய வருகையின் போது இவைகள் நடைபெறும். ஹல்லேலூயா. இவைகளைத்தான் கர்த்தர் தெளிவாக லூக்கா புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 12லிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிப்போமானால், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதராகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலத்தார் ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து உண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாய். அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்கள் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நம்மை தாழ்மையோடு இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன் உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியிலே வந்து மேன்மையை வெறுத்து தாழ்மையை தரித்து கொண்டதை நாம் நினைவில் கொண்டு இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே நாம் தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு இந்த வெளிப்பாடு நம்மை கொடுக்கிறது. ஆகவே தாழ்த்தப்படுகிறவன்
கர்த்தரால் நிச்சயமாக உயர்த்தப்படுவான் என்பதுதான் இந்த வெளிப்பாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கமும் ஒழுக்கும் முறையோடு தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்றபடி கர்த்தருடைய வருகையிலே தன்னை உயர்த்துகிறவனுடைய பலன் அவர் நிச்சயமாக கொண்டு வருகிறார். அது என்ன பலன் என்பதை அந்த நாள் தான், நியாயத்திற்கு நாள் தான் தெரியும். கர்த்தர் இப்படியாக அவரவர்களுக்கே பலனை கொண்டு வரப்போனால் நாம் நமக்குரிய நல்ல பலனை பெற்றுக்கொள்ள இன்றைக்கே தாழ்மையாக இருக்க தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.